வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சற்றென்று மாறுது வானிலை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஜெய் நடிச்சிருக்காரு. இந்த பட கதை என்னென்னா, ஜெய் இருக்கார். அவங்க அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. ஒரு அநாத ஆஸ்பத்திரியில் வந்து வளர்ந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணிடுறாரு. பட் அவங்க யார் என்னன்னு தெரியாது. அவங்கள வந்துட்டு ஒரு பணக்கார பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான். பட் அதுக்கெல்லாம் அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஜெய் வந்து அந்த பொண்ணை பார்த்து 2வது வாட்டி பார்க்குறாரு. ஒரு பப்பில் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தபடி அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை இந்த பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணு இவர் பிடிச்சும் போயிட்டு திரும்ப இன்னொரு சந்திக்கும் போது உடனே வந்து என்னை கல்யாணம் பண்ணிட கேட்குறாரு. அந்த பொண்ணும் சரி சொல்லிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன்லாம் போகிறாங்க. ஒரு ரெசார்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ரெசார்ட்டோட ஓனர் இருக்கார். அந்த ஓனரை வந்துட்டு இவங்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு வழி அமுச்சு வைக்கிறாரு. இவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தவர் முன்னாடி தெரிய வருது என்னன்னா, இந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு மினிஸ்டர். அவருடைய கட்சியில் இருக்கிற தலைவர் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்பார். ஓகேங்களா? அந்த தலைவருக்கு வந்துட்டு ஒரு 60 வயசு இருக்கும். அவருக்கு 2ஆம் தரமாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்பார். எதுக்காகனா, இந்த பொண்ணு ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லி மாதிரி கேட்பார். அதுக்கு அந்த பொண்ணுடைய அம்மா வந்து வேணான்னு சொல்லுவாங்க. வேணாம் சொன்ன உடனே அந்த மினிஸ்டர் அந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்ணார், ஒரே எட்டி அதில் அவங்க அம்மா செத்து போயிடுவாங்க. வந்த ஒரே சைடில் அவங்க அம்மா சாவ வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்து அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணு வந்து ஜெய் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெய் என்ன பண்ணுவார்னா, அவங்க அப்பா மினிஸ்டராக இருக்கார், உங்கள் அம்மா கொண்டு இருக்காருன்றீங்க, இப்போ என்ன வந்து கொல்ல மாட்டேன், என்ன நிச்சயம் ஒரு உங்கள் அப்பா வந்து எனக்கு கொன்றுவார் சொல்லி கொஞ்சம் பயப்பட செய்கிறாரு. பட் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஒன்றும் ஆகாதுப்பா, இந்த பொண்ணை வந்து நீ வசதியாக வச்சுக்கோ, அப்படி வசதியாக வச்சுக்கிட்ட அப்படின்னா அவங்க அப்பா பார்க்கும்போது நம்ம பொண்ணு வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, வசதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னை விட பண்ணாமல் போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜெய் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஒரு 50 லட்சம் 60 லட்சம் கிட்ட வந்து கடனை வாங்கி ஒரு பெரிய ஃப்ளாட்டில் வந்து அந்த பொண்ணை குடி வைக்கிறாரு. பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு காசு கட்ட முடியாமல் அது வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அது ஒரு பிரச்சனை போய் நிற்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஒரு ரெசார்ட்டு போயிருப்பாங்களா, ஹனிமூனுக்கு ரெசார்ட்டு போயிருப்பாங்களா, அந்த ஓனர் என்ன பண்ணுறான்னா, அவருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய ரெசார்ட் இருக்குது, அதில் நிறைய கப்புள்ஸ் வராங்க, மேரேஜ் ஆனவங்க வராங்க, அவங்க ஒன்றா இருக்க விஷயத்த வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதில் நெட்டில் விட்டு பணம் சம்பாதிக்க நினைக்கிற ஒரு வில்லன். ஓகேங்களா? அந்த ரெசார்ட் தான் ஜெய்யும் அவங்க ஒய்ஃபும் போயிருப்பாங்க. அந்த வீடியோவுமே அவங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயம் வந்து எப்படியோ ஜெய்க்கு வந்து தெரிய வந்தது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து ஒரு லேப்டாப் மூலயமா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது ஜெய்க்கு தெரிய வந்து ஜெய் வந்து ரொம்ப யோசித்து என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி அவர் ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவுனாலே 2 பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பண்ணி அது அங்கேயே முடிச்சுவார். பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து படத்தை எண்டில் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த எண்டிங்கில் காமிச்ச விஷயத்தை இந்த படம் நடுவுலையே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். இப்போ இன்டர்வல் பாயிண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு வந்து 4-5 பிரச்சனை இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு பிரச்சனையாக இருப்பார். அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய அந்த தலைவர் வந்து ஒரு பிரச்சனையாக இருப்பார். அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பையன் அவன் பிரச்சனையாக இருப்பான். அண்ட் ரெசார்ட் ஓனர் வந்து ஒரு பிரச்சனை இருப்பாங்க. இந்த மாதிரி 4 பேர் பிரச்சனை இருக்காங்க, ஜெய்க்கு பிரச்சனை மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸோடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான பாபு விஜய் அப்படின்னு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு டச்சை வந்து படத்தை எண்டியில் தான் காமிச்சிருப்பார். படத்தில் வந்து 4 பாட்டு இருக்குது. ஒரு பப்பு சாங்கு, ஒரு லவ் சாங்கு, ஒரு பிரேக்கப் சாங்கு, அதுக்கு அடுத்து ஜெய்க்கு வந்து ஒரு எலிவேஷன் பண்ணுற மாதிரி சாங் இருக்கும். இதில் இந்த பப்பு சாங்கை தவிர இந்த லவ் சாங்கும் லவ் பிரேக்கப் சாங்கும் நல்லா இருந்தது. அண்ட் யோகி பாபு பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. ஜெய்யை பார்த்தீங்கன்னா ஜெய் வந்து ஒரு விஜய் ஃபேனாக, அது தளபதி விஜய் ஃபேனாக அவர் காமிச்சிருப்பார். விஜய் மாதிரி நிறைய மேனர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு யோகி பாபு கூட ஒரு கவுண்டர் இல்லாமல் ரொம்ப காமெடியாக இருந்தது. படத்தில் வந்து ஒரு சில இடங்கள்ல இல்லை நிறைய இடங்களே பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் ஜோக் வந்து நிறையாவே இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தளபதி விஜயும் ஜெய்யும் கம்பேர் பண்ணி காமெடி பண்ணுறது நல்லா இருந்தது. அதே மாதிரி காமெடி கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த படம் எடுத்துகிற கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கப்பிள்ஸ் வந்து ரெசார்ட் போய் இருக்கிற அந்த இன்டிமேட்டான அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நெட்டில் விடுறா, அது ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? அதை வந்துட்டு ஜெய் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாரு, ஒரு மர்டரை வந்து அவர் எப்படி ஆக்சிடென்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. அந்த மாதிரி நிறையா சீக்வன்ஸ், அந்த மாதிரி நிறையா சீக்வன்ஸ் தேவை கிடையாது. ஒரு 4-5 சீக்வன்ஸ் படத்தில் ஆரம்பத்தில், ஒரு மிடில், அதுக்கு அடுத்து படத்தில் கிளைமேக்ஸு, அந்த மாதிரி அந்த பட கிளைமேக்ஸில் அவங்க காமிச்ச அந்த சீனை வந்துட்டு அதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான சீன்ஸாக ஒரு 4 வச்சுனா கூட இந்த படம் இன்னும் நல்லாவும் இருந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா படம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு லவ் காட்டுறாங்க. அது நல்லாவும் இருக்குது.
அந்த பொண்ணு இல்லாமல் இவர் கஷ்டப்படுறது, இவர் இல்லாமல் அந்த பொண்ணு கஷ்டப்படுறத வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஜெய் ஆக்டிங்கை விட அந்த பொண்ணோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது. அவங்க லவ்வை வந்து இன்னமும் நல்லா காமிச்சிருக்கலாம். ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டு உடனே கல்யாணம் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஒத்துக்கு போல். அவங்கள படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ் பண்ண விட்டுட்டு அதுக்கு அடுத்து அவங்க ரெசார்ட் போகிற மாதிரியும் அதில் ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரியும் அந்த பிரச்சனையிலேருந்து ஜெய் அவங்களை எப்படி காப்பாற்றுன மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இது நல்ல படமாக இருந்திருக்கும். படத்துடைய ஆரம்பத்திலே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ரெசார்ட் போயிட்டாங்க, அங்கே ரெசார்ட் ஓனர் வந்து பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்றத அப்படி கொண்டு போகாமல் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போய்க்கலாம். டெக்னாலஜி மூலயமா வரக்கூடிய ஆபத்தை வந்து நல்லா பேசியிருக்காங்க. ஒய்ஃபை இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லியிருந்தாங்க. படத்துடைய மியூசிக்கும் ஓகே தான், சினிமாட்டோகிராஃபியும் ஓகே தான், படமாகவே ஓகே தாங்க. ஒரு குறையா இல்லை, அதிகமாக குறையில்லை. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு செட்டப் பண்ணுற மாதிரி ஜெய்யோடைய அந்த பர்சனாலிட்டி, அவருடைய ஒய்ஃப் வந்து படிக்கக்கூடிய புக்கு, இந்த மாதிரி விஷயத்தில் படத்துடைய ஆரம்பத்தில் இருந்தே நல்லா இன்டாக கொடுத்துட்ருப்பாங்க. லேப்டாப்பை திருடுறது, லேப்டாப் மூலயமா ஃபோன் காலில் வந்து வாய்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணுறது தான் படத்தை செகண்ட் ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல இன்டெலிஜென்ட்டாக எழுதியிருந்தாங்க படத்தில். யோகி பாபு பார்த்தீங்கன்னா காமெடியும் பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் வில்லத்தனத்தை காமிச்சிருக்காரு. நான் யாரை பாரு, என்னை எப்படி நீ தள்ளி விட்டுட்டு நீ மேலே போவேன், நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு அந்த வில்லத்தனத்தை வந்து நல்லா காமிச்சிருந்தார் யோகி பாபு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, நல்ல திரைக்கதை இருந்திருந்தால், இன்னும் ரைட்டிங் நல்லா இருந்திருந்தால் இந்த படம் வந்து இன்னும் நல்லாவே வந்திருக்கும். பட் இப்போவுமே நல்லா இல்லை சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான படமே வந்திருக்குது. ஏஆர் முருகதாஸோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றது நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த லவ் போர்ஷன் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம், இல்லை அந்த டெக்னாலஜி போர்ஷன் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம், இல்லை ஜெய்யோட கேரக்டர் வந்து நல்லா காமிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னமும் நல்ல படமாக வந்திருக்கும். எனக்கு இந்த படம் ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது, டிசப்பாயின்ட்லாம் பண்ணல. நீங்களுமே இந்த படம் பார்த்து டிசப்பாயின்ட்லாம் ஆக மாட்டீங்க நான் நம்புகிறேன். படம் இந்த 18+ எனக்கு கேட்டிங்கன்னா இந்த கப்புள்ஸு, இந்த ரூமு, அந்த கேமரா, வீடியோ அண்ட் அவங்க பேசுகிற விஷயங்கள், டபுள் மீனிங் ஜோக்ஸு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 18+ சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நீங்கள் பார்த்துட்டு ஃபேமிலியாக பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.